கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆத்துமாவே, நம்மளுடைய ஆத்துமாவை பார்த்து நாமே சொல்லிக்கணும், தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன்னா ஆத்துமா தானே சோர்ந்து போயிடுது, ஆத்துமா தானே அப்படியே பின்னிட்டு போயிடுது. சில காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற சில காரியங்கள் அந்த நேரத்தில் கிடைக்கலன்னா நம்மளுடைய ஆத்துமாவும் சோர்ந்து போயிடுது. இல்லை, உள்ளான மனுஷனில் ஒரு பலன் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணமே, ஒன்றுமே நடக்கலையே, இவ்வளோ நாள் தேவ சமூகத்தில் தானே காத்திருந்தோம், எனக்கு எதுவுமே ஒரு சின்ன அடையாளம் கூட வெளிப்படலையே என்று சொல்லி நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவோம். அப்படி நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து போகும்போது அது பலவீனமாக மாறிடும். ஆனால் நம்ம என்ன சொல்லணும் அந்த ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே நீ தேவனையே தேவனையே தேவனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்படலை. தேவனையே அப்படின்னா வேறு எங்கிருந்தும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்ல காரியம் கடந்து வராது. சரீரத்தை போஷிக்கிறது வேணால் யார் மூலமாவது போஷிக்கலாம் இல்லையா, ஆனால் ஆத்துமாவை போஷிக்கிறது, ஆத்துமாவை பலப்படுத்துறது, ஆத்துமாவை ஒரு எப்படி சொல்கிறது, கொழுத்த பதார்த்தத்தினால் நிரப்புவது எல்லாமே தேவனுடைய செயல் மாத்திரம்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் தேவனையே நோக்கி அமர்ந்துரு, தேவனையே நோக்கி அமர்ந்துரு, வேறு எந்த வழியும் கிடையாது உனக்கு. அப்போது தேவனையே நோக்கி நீ அமர்ந்திருக்கும் போது நான் நம்புகிறது அவராலே வரும். நீ அமர்ந்துரு, நான் நம்புகிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் அவர் என்னை வித்தியாசமான பாதையில் நடத்த போகிறார், ஒரு ஜெயத்தின் பாதையில் நடத்த போகிறார். சாத்தானுக்கு சவாலாக என்னை நடத்த போகிறார், அவனுக்கு விரோதமாக என்ன நடத்த போகிறாரு, அவன் எனக்கு விரோதமாய் கொண்டு வந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் முறியடிக்க போகிறாரு. அவருடைய ரத்தத்தினால எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அவன் விழுந்து போக போகிறான். நீ அமைதியாயிரு, நீ இதை பார்த்துட்டு சோர்ந்து போயிடாத, நீ வேதத்தை நல்லா வாசி, வேதத்தை நல்லா தியானிச்சு கொண்டு உன்னுடைய வேதத்தினால வேத வார்த்தையினால நீ பலப்பட்டு கொண்டே இரு, நீ சோர்ந்து போயிடக்கூடாதுன்று அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணுமா, நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து போகிற வேலை. ஒரு சிலர்லாம் பாருங்கள், சரீரத்தில் கூட கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் ஆவியில் ஆத்மாக்குரிய அந்த பலனை அவங்களால அந்தந்த நாளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவிப்பாங்க. வேத வசனத்தை வாசிக்க முடியாது, வேத வசனத்தை வாசித்தாலும் அதை தியானிக்க முடியாது, அதை தியானித்தாலும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்களுக்குள்ளார கொண்டு போகவே முடியாது. நல்லா ஜெபிச்சிருவாங்க, ஆனால் வேத வசனத்தை வாசிக்க முடியாது. அப்போது நம்ம நிறைய பேர் ஆத்மாவில் இன்றைக்கி உபவாசம் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ சரீர பிரகாரமாக உபவாசம் இருந்து ஆத்மாவை நிரப்பணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல வேத வசனத்தை அதிகமாக உட்கொள்ளணும். வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல், அந்த வார்த்தை கிடைத்த உடனே நம்ம என்ன செய்யணுமா, உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளார அப்படியே வர 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 நம்ம உட்கொண்டுட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா பலப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஆத்மாவில் உபவாசம் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரீரத்தில் மாம்ச பிரகாரமாக நம்ம உபவாசம் போடுறோம், ஆனால் அதே நேரத்தில் ஆத்மா ஃபில் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ சரீரத்தை போஷிக்க அந்தந்த நாள் நமக்கு உணவு தேவைப்படுதோ அதே போல் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனம் ஆத்மாவை போஷிக்க தேவை. அப்போ அதனால் சில நேரங்களில் அந்த ஆத்மாவை போஷிக்க முடியாதபடிக்கு வேத வசனத்தை வாசிக்க முடியாது, சோர்வுகள் அதிகமாயிருது, பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், மன உளைச்சல்கள், இதன் மத்தியில் அந்த ஆத்மா சோர்ந்து போகிற நேரத்தில் தான் இந்த வார்த்தை கடந்து வருது. என் ஆத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு தேவனையே நோக்கி அமர்ந்துரு, தேவனையே நோக்கி அமர்ந்துரு. ஒத்தாசிரம் பர்வதம் நமக்கு அவர் தான், உதவி வரும் கண்மலையும் அவர் தான். அதனால் நீ சோர்ந்து போயிடாத, தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்பிட்டு இருக்கிறேன், அவர் நிச்சயமாக எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வார்த்தை கொடுத்த தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட போகிறது கிடையாது, நடந்தே தீரும். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து அவர்கிட்ட என் காரியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இது மனுஷனிடத்தில் அல்ல, நம்மை உருவாக்கின தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நம்ம வைராக்கியமாக நமக்குள்ளாரையே நம்ம சொல்லி திடப்படுத்த நம்மளுடைய ஆத்மா பலப்பட ஆரம்பிக்கும். நம்ம எப்போவுமே ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி நமக்குள்ளாரே தானே சொல்லிக்கிறோம். நம்மளுடைய ஆத்மா என்ன செய்யணுமா, தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதே போல் இந்த இடத்துல நீ அமர்ந்து காத்துரு, நான் தேவனையே நம்பி காத்துரு, தேவனையே நம்பி அமர்ந்துரு, நான் நம்பிட்டு இருக்கிறேன்ல, அது அவராலே வரும்போது நீ பலப்படுவேன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம். புரியுதுங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு தேவனை மாத்திரம் நம்பி காத்துருங்க. உங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்து உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவார். ஆமேன்.